ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ கொஞ்சம் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை பார்ப்போம். வேர்ட்ஸ்னால் வார்த்தைகள், ஃப்ரேசஸ்னால் சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் மோர் தென் ஒன் வேர்டு இருக்கும். இப்போ மிஸ்டர் கீதா கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் என்கிட்ட கேட்டிருந்தார், சார் ஃப்ரேசஸை பற்றி கொஞ்சம் வீடியோஸை போடுங்க, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேசஸை பற்றி செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு புக்கும் பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போ கொஞ்சம் வீடியோஸ்கள் பார்க்கலாம், புக்கு கொஞ்சம் நாளில் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோஸ்லாம் டிசைன்டு ஃபார் த பிகினர்ஸ்க்கு ஏற்றபடி ஈஸி வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ஸு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு கான்டெக்ஸ்டில் படித்தா தான் அந்த வேர்ட்ஸு ஃப்ரேசஸ்லாம் மறக்காமல் இருக்கும். ஆஃப்டர் ஆல் சென்டென்சஸை வச்சு தான் நம்ம ஒரு லாங்குவேஜை பேசுகிறோம். அதனால் சென்டென்சஸை நிறையா நீங்கள் தெரியணும், அந்த வேர்ட்ஸு அப்போ மறக்காமல் இருக்கும். இது தெரியாமல் சில பேர் என்ன செய்கிறாங்க, பெரிய லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதி மக்கடிச்சு வேர்ட்ஸு பழகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பழகுனா கொஞ்ச நாளில் மறந்து போயிடும், ஞாபகத்தில் இருக்கார். இப்படி பழகுங்க, சென்டென்ஸு, ஃப்ரேசஸ்ஸு அண்ட் வேர்ட்ஸ் இப்படி பழகுனா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். என்னுடைய புக்கு, அதாவது எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வால்யூம் 1 கிட்டத்தட்ட தீர்ற நிலையில் இருக்குது. வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே அமேசான் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ த நெக்ஸ்ட் வால்யூம் 2 இப்போ தயாராகிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளில் அதையும் பப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கும் உங்கள் ஆதரவு வேணும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் படித்து அதுக்குள்ளே ரிலேட்டட் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷை குயிக்காக கிராஸ்ப் பண்ண முடியும். அதாவது நல்லா விளங்கும், உங்கள் இங்கிலீஷில் ஃபென்டாஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ லெசனுக்கு போகலாம். The first phrase is dress sense. Dress senseனா ஆடை உணர்வு. அதாவது எப்படி உடுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியணும், அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அதுதான் ஆடை உணர்வு, ட்ரெஸ் சென்ஸு அப்படிங்கிறது. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கணும், நம்ம ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு தகுந்தபடி, நல்ல நம்மளுடைய உடம்பினுடைய காம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்றபடி எப்படி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். அது மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கணும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக அடிக்க வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் ட்ரெஸ் சென்ஸு அப்படிங்கிறது. இது லேடிஸுகளுக்கும் பொருந்தும். ரொம்ப சீப்பான சாரியாக இருந்தாலும் உடுத்துகிற விதமாக உடுத்தி நல்ல மேட்சிங் ப்ளவுஸு போட்டு, இல்லாட்ட சல்வார் கமிஸ் போட்டோம்னா அது மாதிரி மேட்சிங் ட்ரெஸ்ஸு போட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா அது மற்றவங்களுக்கும் நமக்கும் அந்த உணர்வு இருக்கணும், மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ட்ரெஸ் சென்ஸு அப்படின்னு சொல்கிறது. ஸோ மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், ஹீ ஹாஸ் ட்ரெஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்லிடக்கூடாது, வாட் ஆர் யூ வேரிங், டோன்ட் யூ ஹேவ் ட்ரெஸ் சென்ஸ் அப்படின்னு கேட்டுறக்கூடாது. உனக்கு ட்ரெஸ் சென்ஸே இல்லையா அப்படின்னு நம்மளை பார்த்து மற்றவங்க கேட்டுறக்கூடாது. நமக்கு ட்ரெஸ் சென்ஸு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரேசஸ் டேபிள் மேனர்ஸ். டேபிள் மேனர்ஸ்னால் டைனிங் டேபிளில் எப்படி உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது. இதை நம்ம வி ஹாவ் டு டீச் த சில்ட்ரன் டேபிள் மேனர்ஸ். சில்ட்ரனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள பழக்கத்தை நம்மளே வளர்த்துக்கிறணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேரண்ட்ஸினுடைய இம்பார்ட்டன்ட் டியூட்டி இந்த டேபிள் மேனர்ஸும் டீச் பண்ணுறது தான் அவங்களுக்குள்ள டியூட்டி. டேபிள் மேனர்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாட் டு பர்ப்னா ஏப்பம் போடக்கூடாது. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது ஏப்பம் போடக்கூடாது. நாட் டு ஈட் மவுத்ஃபுல், வாயை அடைச்சி வாயில் மொக்கி சாப்பிடக்கூடாது. அது பிறகு நாட் டு ஸ்பீக் வைல் மன்ச்சிங் த ஃபுட், வாயில் ஃபுட்டை வச்சுக்கிட்டே பேசக்கூடாது, அதுவும் தப்பு. அது பிறகு கல்பிங் த வாட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் சிப்பிங் இட், அதாவது வாட்டரை சிப் பை சிப்பாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும், மடக்குன்னு குடிக்கக்கூடாது. அது பிறகு லீவிங் த டேபிள் வென் அதர்ஸ் ஆர் ஸ்டில் ஈட்டிங், மற்றவங்க இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சு முடிச்சுட்டு ஓடிடக்கூடாது, டேபிளை விட்டு ஓடிடக்கூடாது. ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணும், எல்லாரோடையும் ஒன்று போல் எந்திக்கணும். அதுக்கேற்றபடி நம்ம சாப்பாட்டினுடைய ஸ்பீடை வச்சுக்கணும், அவங்களோட எப்படி முடிக்கிறது அப்படின்ட்டு. அப்போ தான் அது டேபிள் மேனர்ஸு அப்படின்னு பேர்.
ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் வெல் பிஹேவ்டுனா ஒழுங்காக நடந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அதர் பீப்புள் மஸ்ட் சே தட் யுவர் சில்ட்ரன் ஆர் வெல் பிஹேவ்டு. மற்றவங்க வந்து நம்ம சில்ட்ரனை பார்த்து வெல் பிஹேவ்டு சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். இது எப்போ சொல்லுவாங்கன்னா, பிரிங்கிங் அப் த சில்ட்ரன் வெல் இஸ் த பிரைமரி டியூட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸினுடைய முக்கியமான டியூட்டி என்ன? வீட்டுக்குள்ள சில்ட்ரனை வந்து நல்ல விதமாக வளர்க்குறது தான். டு பிரிங் அப் த சில்ட்ரன் வெல் வித் வெல் பிஹேவ்டு சில்ட்ரனாக அவங்கள வளர்க்கணும். அதே பிறகு நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, கிளாஸ் ரூமில் வந்து ஒரு பையன் வந்து கொஷின் கேட்குறான், உட்காரடா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அவன் வந்து கொஷின் வந்து சாதாரண கொஷினுமாக இருந்தால் கூட அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லணும். குட் கொஷின் அப்படின்னு சொல்லணும். குட் கொஷின் அப்படின்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்களை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் ஃப்ரம் த டீச்சர் டு த சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து எப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது தான் அந்த கம்யூனிகேஷன் வரும். அதனால் அவங்க கொஷின் கேட்கும்போது குட் கொஷின் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஃபிட்டிங் ரிப்ளைனா தகுந்த பதில் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்ரோப்ரியேட் ஆர் ப்ராப்பர் சூட்டபிள் ரிப்ளைன்னு சொல்லணும், ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். ரிப்ளைனா வாயை விட்டு சொல்கிறது, ரெஸ்பான்ஸ்னா ஒரு சைகை மூலமாக காட்டுறது கூட ரெஸ்பான்ஸ் தான். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். இப்போ வந்து ஹி வாஸ் ரூட் டு ஹர், அவன் வந்து அவட்ட ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டான். ஷீ கேவ் ஃபிட்டிங் ரிப்ளை டு ஹிம், அவன் வந்து ஒரு மாதிரி பேசலாம். ஹி வாஸ் பேட் மவுத்திங் ஹர், அதாவது கெட்ட வார்த்தையெல்லாம் பற்றி பேசினான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த கேர்ள் வந்து ஷீ கேவ் ஃபிட்டிங் ரிப்ளை, அதை வந்து சரியான பதிலடி கொடுத்தாள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா நகைச்சுவை உணர்வு. சில பேர் பேசினா அப்படியே நமக்கு சிரிப்பாக வரும், ஆனால் சில பேர் ஜோக் அடிக்கிறதாக நினச்சிட்டு ஜோக் அடித்தாங்கன்னா சிரிப்பே வராது. ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிற வந்து சில பேருக்கு தான் அதுக்கு இருக்குது. ஸோ ஹீ என்கேஜஸ் ஹிஸ் ஆடியன்ஸ் வித் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த சிரிப்பு உணர்ச்சி வர்றதுக்கு, நகைச்சுவை உணர்ச்சி வர்ற மாதிரி அவன் ஆடியன்ஸ்கிட்ட பேசி அவங்க அட்டென்ஷனை என்கேஜ் பண்ணுறான், அதாவது அவங்கள ஈர்க்கிறான் அப்படின்னு சொல்லலாம். மை கசின் ஹஸ் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர், என்னுடைய கசினுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப இருக்குது. ஸோ வி ஆல் என்ஜாய் ஹிஸ் லைட் ஹார்ட்டட் ஹியூமர்னாலும் ஒரு ஃபன்னியாக என்ஜாயபிளாக இருக்கக்கூடிய ஹியூமர்னா ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து சில பேருக்கு தான் இருக்குது, அது வந்து நல்ல ஒரு குணம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸை பார்ப்போம். ஃபார் த டைம் பீங்னா தற்போதைக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து மை ஃப்ரெண்ட் ஹஸ் கான் டு டெல்லி ஆன் ஒர்க், வேலை விஷயமா அவன் வந்து டெல்லி போயிருக்கான். ஸோ ஹீ ஹஸ் அலோட் மீ டு யூஸ் ஹிஸ் பைக் ஃபார் த டைம் பீங், அவன் திரும்பி வர்ற வரைக்கும் அவன் பைக்கை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கான். ஸோ ஹீ ஹஸ் அலோட் மீ டு யூஸ் ஹிஸ் பைக் ஃபார் த டைம் பீங் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்குறாரு, வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, ஃபார் த டைம் பீங் ஐ எம் அட் ஹோம், நான் இப்போ தற்போதைக்கு வீட்டில் தான் இருக்கேன். பட் ஐ ஹாவ் டு கோ அவுட் சோன், ஆனால் கூடிய சீக்கிரம் நான் வந்து வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபார் த டைம் பீங் ஐ எம் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து ப்ரொலாங்டு இல்னஸ். இப்போ வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக, நோய் சம்பந்தமாக உள்ளது கொஞ்சம் ஃப்ரேசஸை பார்ப்போம். ப்ரொலாங்டு இல்னஸ்னா நீடித்த நோய். ப்ரொலாங்டு அப்படின்னா நீடித்த அப்படின்னு அர்த்தம். மை அங்கிள் பாஸ்ட் அவே திஸ் மார்னிங் ஆஃப்டர் ப்ரொலாங்டு இல்னஸ் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. மை அங்கிள் பாஸ்ட் அவேங்கிறது இட்ஸ் மோர் பொலைட் வே ஆஃப் சேயிங் தேன் டைடு. மை அங்கிள் டைடுன்னு சொல்கிறது போல பாஸ்ட் அவே இஸ் மோர் பொலைட். ஸோ மை அங்கிள் பாஸ்ட் அவே திஸ் மார்னிங் ஆஃப்டர் ப்ரொலாங்டு இல்னஸ், ஒரு நீடித்த நோய்க்கு பிறகு அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேசஸ் கிரிட்டிக்கல் கண்டிஷன்னா நெருக்கடியான நிலை அப்படின்னு சொல்லலாம். கிரிட்டிக்கல்னா ஆனால் இப்படி சொல்லலாம், ஆபத்தான நிலை அப்படின்னு சொல்லலாம். கிரிட்டிக்கல் கண்டிஷன். மை ஆண்ட் இஸ் இன் த ஐசியூ, ஷீ இஸ் இன் அ கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஐசியூ அப்படின்னா இன்டென்சிவ் கேர் யூனிட்,
அது வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு ஸ்பெஷல் பகுதி, பார்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் தான். அதில் வந்து ரொம்ப தீவிரமாக சிகிச்சை கொடுப்பாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு ரொம்ப கேர் அண்ட் அட்டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போதும் டாக்டர்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஐசியூ அப்படின்ற பேர். ஸோ மை ஆண்ட் இஸ் இந்த ஐசியூ, ஷீ இஸ் இன் அ கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் டேஞ்சர். அவுட் ஆஃப் டேஞ்சர்னா ஆபத்திலிருந்து வெளிவருவது, அவுட் ஆஃப் டேஞ்சர். மை மதர் இஸ் ஸ்டில் இன் த ஹாஸ்பிட்டல் பட் ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். எங்கள் அம்மா இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, ஆனால் ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். அவங்க வந்து ஆபத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேசஸ் சடன் டெத். டெத்து, சடன் டெத். சடன் டெத்னா திடீர் இறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ் இஸ் அ சடன் டெத் டியூ டு ஹார்ட் அட்டாக். ஹிஸ் இஸ் அ சடன் டெத் டியூ டு ஹார்ட் அட்டாக். மாரடைப்பால் அவர் சடனாக இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து ரூட் ஷாக். ரூடுன்னா ஒரு முரட்டுத்தனமாக இருக்கிறது அர்த்தம். இஸ் வெரி ரூட் அப்படின்னு சொல்கிறீங்க, அவர் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கான்ட்டு. ஆனால் ஷாக்குக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஷாக்குங்கிறது ஒரு அதிர்ச்சி. ஸோ முரட்டுத்தனமான அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறது பதிலாக நம்ம தமிழ் ஸ்டைலில் நீங்கள் சொல்லலாம். இடி விழுந்த மாதிரி அதிர்ச்சி அப்படின்ட்டு சொல்லலாம். இடி விழுந்தது போன்ற அதிர்ச்சி, ரூட் ஷாக் அப்படிங்கிறதுக்கு. த நியூஸ் ஆஃப் ஹிஸ் டெத் இஸ் அ ரூட் ஷாக் டு அஸ். அவனுடைய இறப்பினுடைய செய்தி வந்து எங்களுக்கு ரூட் ஷாக்காக இருந்தது, அதாவது இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கடைசி ப்ரைஸ் என்னென்னா இர்ரிப்பேரபிள் லாஸ். இர்ரிப்பேரபிள், ரிப்பேர் செய்ய முடியாத அளவுக்கு உள்ள லாஸ், இழப்பு, அதாவது ஈடு செய்ய முடியாத இழப்பு, இர்ரிப்பேரபிள் லாஸ். ஹிஸ் அன்டைம்லி டெத் இஸ் அன் இர்ரிப்பேரபிள் லாஸ் டு ஹிஸ் ஃபேமிலி. ஹிஸ் அன்டைம்லி டெத், அதாவது டயத்துக்கு இல்லை. இப்போ ஒரு ஆள் 85 வயசு 90 வயசில் இறந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது டைம்லி டெத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அது உரிய காலத்தில் தான் அவர் இறந்துருக்காரு. உரிய காலத்தில் இல்லாமல் ஒரு 40 வயசு 42 வயசில் ஒரு ஆள் அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இறந்துடுறாரு. ஸோ அது வந்து அன்டைம்லி டெத்து தான். அது வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ரூட் ஷாக்காக இருக்கும். ஸோ இர்ரிப்பேரபிள் லாஸாக இருக்கும். ஹிஸ் அன்டைம்லி டெத் இஸ் அன் இர்ரிப்பேரபிள், அது ஈடு செய்ய முடியாத அளவுக்குள்ள லாஸ். ஏன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஹிஸ் அன்டைம்லி டெத் இஸ் அன் இர்ரிப்பேரபிள் லாஸ் டு ஹிஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி நீங்கள் ஃப்ரேசஸை பழகிக்கோங்க. அதாவது வேர்ட்ஸை வந்து ஃப்ரேசஸை வச்சு பழகணும், ஃப்ரேசஸ் வந்து சென்டென்ஸில் போட்டு பழகணும். இப்படி பழகுனீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்படி தான் பழகணும். மற்றவங்க சென்டென்ஸை சொன்னால் அது வந்து நீங்கள் கேட்கலாம், பழகிக்கலாம். ஆனால் நீங்களே சென்டென்ஸை எழுதுனீங்கன்னா, உங்கள் இமேஜினேஷனில் எழுதுனீங்கன்னா அது வந்து நிச்சயமாக மறக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. அப்படி பழகுங்க. அப்போ வந்து படிப்படியாக நீங்கள் வந்து, நானுமே இப்படி உள்ள வீடியோக்கள் வந்து அடிக்கடி போடுறேன். அதாவது ஃப்ரேசஸ், ஷார்ட் ஃப்ரேசஸ், சிம்பிள் ஃப்ரேசஸ்ஸு, அதை எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத போடுறேன். நீங்கள் பாருங்கள், குயிக்காக நீங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். I hope you like this lesson. If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.